அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆத்தூர் பக்கத்தில் தம்மம்பட்டி வந்திருக்கோம். இந்த கஸ்டமரோடைய சைட்டில் ஈபி பில் ரொம்ப அதிகமாக வர சொல்லி நம்மளை கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டோடைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஹெச்பியில் ஓப்பன் வெல் சப்மர்சிபிள் மோட்டர் வந்து போட்டிருக்காங்க. மோட்டருடைய அவுட்புட் லைனை டேரெக்டாக டேங்க்கில் கொடுக்கல, சாஃப்ட்னர் போட்டு சாஃப்ட்னரில் கொடுத்து சாஃப்ட்னருடைய அவுட்புட்டை டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இப்படி கொடுக்கும்போது வாட்டருடைய ப்ரெஷர் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகும். சாஃப்ட்னருடைய லைனை நம்ம டேரெக்டாக பைபாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். அப்போ வாட்டருடைய ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் சாஃப்ட்னரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது வாட்டருடைய ஃப்ளோ நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகிடுது. இதனால் சாஃப்ட்னர் நம்மளுக்கு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. சாஃப்ட்னர் போட்டோம் அப்படின்னா வாட்டருடைய ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். பட் ஆனால் இந்த அளவுக்கு ட்ராப் ஆகாது. இதோடைய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் லைன் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். மோட்டருடைய டெலிவரி லைனில் எத்தனை எல்போ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். டோட்டலாக 25 எல்போக்கு மேலே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை எல்போ யூஸ் பண்ணும்போது மோட்டருடைய ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாக தான் செய்யும். கண்டிப்பாக இதனால் மோட்டர் நம்மளுக்கு ஓவர்லோட் ஆகும், மோட்டர் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 தடவை மோட்டர் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாட்டர் லைனை பொறுத்த வரைக்கும் எல்போ வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஷூ யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பெண்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்போ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரெஷர் நம்மளுக்கு ட்ராப் ஆக தான் செய்யும். அது மோட்டருடைய லைனாக இருந்தாலும் சரி, இல்லை டேங்க் உடைய அவுட்புட் லைனாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக ஒரு சில இடத்துல எல்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல மட்டும் எல்போ யூஸ் பண்ணுங்கள், மற்ற இடத்துல ஷூ யூஸ் பண்ணுங்கள். இதனால் வாட்டருடைய ஃப்ளோ நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இதனால் மோட்டர் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகாது. அதே போல் எலக்ட்ரிசிட்டி பில்லும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுங்க.